நீங்கள் எடுக்கிற விஷயங்கள், எடுக்கிற செயல்பாடுகள் எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக எடுப்பீங்க. ஆனால் 2.5 வருஷம் அது பிளானில் மிஸ்ஸிங். நீங்கள் போட்ட பிளான் மிஸ்ஸிங் கிடையாது, கூட்டணி பிளானிங் மிஸ்ஸிங். நீங்கள் தனிச்சு போட்ட பிளானில் மிஸ் ஆனது 15% தான். யாரு கூடலாம் கூட்டணி அமைச்சு போட்டிங்களோ அது அப்படிலாம் மிஸ்ஸிங் தான். நீங்கள் போட்ட பிளானை உங்களுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பீங்க. நீங்கள் போட்ட பிளானை பக்கத்தில் ஒருத்தருக்கு கொடுத்து, ஐயா இது கரெக்டாக இருக்கா, கரெக்டாக பண்ண அவன் என்ன பண்ணுவான், தன் கண் மூலமே ஸ்கேன் பண்ணிடுவான். அப்படியே ஸ்கேன் பண்ணி அவன் ஒரு என்ன பண்ணுவான், அதை எங்கிட்ட போய் பேஸ்ட் பண்ணிடுவான், அவன் பெஸ்ட் ஆகிடுவான். ஸோ இதுதான் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ இதை உடைத்தெறிந்து உங்களுடைய முழு சுதந்திரத்துடன் உங்களுடைய முழு செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதம் துவக்கம். ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன்னு நினச்சேங்க. 10th 12th நான் எல்லாத்துலேயுமே நான் தான் ஃபஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்பட்டேன். ஃபைனல் இதில் எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு. என்ன பண்ண காரணம் நீங்கள் கிடையாது. உங்களுடைய கவனம் முழுமையாக இருந்தாலும் சிதறுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது ஏற்பட்டுச்சு. நீங்கள் கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்கியிருப்பீங்க. ஸோ இனிமே அந்த கவலை கிடையாது. இந்த ஜூன் மாதம் கல்லூரி எல்லாருமே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல சனி எட்டி அடிப்பார், அப்படி செய்வார் இப்படி செய்வார்னாங்க. நம்ம சனி பயிற்சி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சனி பகவான் பார்க்கறது தான் பிரச்சனை, அவர் அமர்ந்த இடம் பிரச்சனை கிடையாது, பார்த்த இடம் பாழாகும் இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்ததுனால தான் பிரச்சனை. இப்போ சனி பகவான் 8க்கு போயிட்டாரு, உங்களோட பார்வையை நீக்கிட்டாரு. ஸோ நீங்கள் இன்னுமே ரியல் ஒன் ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்களான சூரியன் முதல் ராகு கேது வரை ஏனைய 8 கிரகங்கள், அதாவது சந்திர பகவான் மட்டும் பார்த்திங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை கடக்கக்கூடியவர். ஸோ அவரை தவிர்த்து 8 கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள், கோச்சார கிரகங்களான 8 கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள் எவ்வாறு உள்ளன, ஸோ இதன் அடிப்படையில் பொது பலன்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உலகியல் ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, ஏன்னா நம்ம சூரிய பகவானை அடிப்படையை வச்சு தான் இந்த மாத பலன்களை எடுக்கிறோம். ஸோ சூரிய பகவான் ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில் இருக்கிறார். ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் மட்டும் இந்த வட்டம் 3 ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபம், மிதுனம், கடகம் என்ற 3 ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆல்ரெடி நம்ம மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குரு பகவான் எங்கே போயிட்டார்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இருக்கார். இன்னும் ஒரு வருட காலத்துக்கு மிதுன ராசியில் குரு பகவான் இருப்பார். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் துவக்கத்தில் கடகத்தில் இருப்பார், நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். ஸோ 6ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் போயிடுவார். செவ்வாய் சிம்மத்துக்குள்ளே போகும்போதே அங்கே சிம்மத்தில் கேது பகவான் இருப்பார். அப்போ செவ்வாய் கேது, ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினேஷனை உருவாக்க போகுது இந்த மாதம். அது என்னென்ன டாமினேஷனுங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ கேது பகவானுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான். ராகு பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் பார்த்திங்கன்னா கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்திலும், சுக்கிர பகவான் ஆரம்பத்தில் மேச ராசியிலும், எண்ட் ஆஃப் பாயிண்ட் வரும்போது 29ஆம் தேதி மேலே எங்கே வர்றாருன்னா சுக்கிரன் ரிஷபத்துக்குள்ள நுழைஞ்சிருவார். ஸோ இந்த ஏனைய கிரகங்களுடைய அமைப்பில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த ஜூன் மாத பலன்களில் உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்கள் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதத்தில் என்ன சிறப்பான விஷயம் உண்டு? சிறப்பு உண்டா இல்லை வேறு எதுவும் உண்டா அப்படிங்களாம்ல? ஆனால் சிறப்பு தான் உண்டு. எங்கள் சிம்ம ராசினாலே சிறப்பு தாங்க. நீங்கள் எடுக்கிற விஷயங்கள், எடுக்கிற செயல்பாடுகள் எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக எடுப்பீங்க. ஆனால் 2.5 வருஷம் அது பிளானில் மிஸ்ஸிங். நீங்கள் போட்ட பிளான் மிஸ்ஸிங் கிடையாது, கூட்டணி பிளானிங் மிஸ்ஸிங். நீங்கள் தனிச்சு போட்ட பிளானில் மிஸ் ஆனது 15% தான். யாரு கூடலாம் கூட்டணி அமைச்சு போட்டிங்களோ அது அப்படிலாம் மிஸ்ஸிங் தான். நீங்கள் போட்ட பிளானை உங்களுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பீங்க. நீங்கள் போட்ட பிளானை பக்கத்தில் ஒருத்தருக்கு கொடுத்து, ஐயா இது கரெக்டாக இருக்கா, கரெக்டாக பண்ண அவன் என்ன பண்ணுவான், தன் கண் மூலமே ஸ்கேன் பண்ணிடுவான். அப்படியே ஸ்கேன் பண்ணி அவன் ஒரு என்ன பண்ணுவான், அதை எங்கிட்ட போய் பேஸ்ட் பண்ணிடுவான், அவன் பெஸ்ட் ஆகிடுவான். ஸோ இதுதான் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ இதை
உடைத்தெறிந்து உங்களுடைய முழு சுதந்திரத்துடன் உங்களுடைய முழு செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதம் துவக்கம். ஜூன் மாதம் தான் துவக்கம், ஓகேவா? அந்த துவக்கமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. என்ன வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுது. உங்களுடைய அங்கீகாரம் நிலைநிறுத்தப்படுது. நல்லா படிக்கிற பையன் படிக்காமல் போயிட்டான், ஏன் படிக்காமல் போயிட்டான் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க பார்த்தீங்களா? நல்லா படிக்கிற பையன் படிக்காததுக்கான காரணம் அவனுடைய செயல்பாடில் மிஸ்டேக். இனிமேல் சூப்பராக படிக்காம பாரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆசிரியர் உங்களை பாராட்டுவாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மாணவனாக இருந்தீங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருஷமாக உங்களால் படிக்கிறதுல கவனம் செலுத்தவே முடிஞ்சிருக்காது. ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன்னு நினச்சேங்க, 10th 12th நான் எல்லாத்துலேயுமே நான் தான் ஃபஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்பட்டேன். ஃபைனல் இதில் எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு. என்ன பண்ணேன்? காரணம் நீங்கள் கிடையாது. உங்களுடைய கவனம் முழுமையாக இருந்தாலும் சிதறுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது ஏற்பட்டுச்சு. நீங்கள் கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்கியிருப்பீங்க. ஸோ இனிமே அந்த கவலை கிடையாது. இந்த ஜூன் மாதம் கல்லூரி அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே தனக்கு என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை தேர்ந்தெடுப்பீங்க. சரியா? பிறர் சொல்வதை கேட்காதீங்க. உங்களுடைய அங்கீகாரம் உங்கள் கையில் தான். நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அதை கரெக்டாக செய்யுங்க. இந்த ஜூன் மாதம் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட மாதம். முழு இறைவனுடைய அருள் உண்டு. ஏன்னா கேது ராசியில் உட்காந்துருக்காரு. எல்லாருமே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனி எட்டி எட்டி அடிப்பார், அப்படி செய்வார் இப்படி செய்வார்னாங்க. நம்ம சனி பயிற்சி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சனி பகவான் பார்க்கறது தான் பிரச்சனை, அவர் அமர்ந்த இடம் பிரச்சனை கிடையாது. பார்த்த இடம் பாழாகும் இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்ததுனால தான் பிரச்சனை. இப்போ சனி பகவான் 8க்கு போயிட்டார், உங்களோட பார்வையை நீக்கிட்டார். ஸோ நீங்கள் இனிமேல் சிறப்பான விஷயங்களை செய்வீங்க. உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். அதாவது கோபக்காரன் ஆனால் ஒரு நல்ல குணத்து உள்ளவன் அப்படிம்பாங்களா, அதை நீங்கள் தான் ஃபஸ்ட்டால் இருப்பீங்க. இனிமேல் எங்கே கோவப்படணுமோ அங்கே கோவத்தை கரெக்டாக காட்டுவீங்க. ஸோ தப்புள்ள இடத்த தண்டிக்கிறதுல நீங்கள் தயங்கவே மாட்டீங்க. இந்த மாதத்துலேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் செயல்படும். அதனால் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்க, நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்டா சிக்குன அப்படிமாங்கல்ல, ஸோ அந்த விஷயம் இனிமேல் சிறப்படையும். உங்களுடைய வெற்றிக்கான அங்கீகாரம் நிலைநாட்ட முடியுது. ஸோ புதிய தொழில் துவங்குவதற்கான இந்த மாதம் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்சவரோ இல்லை தெரியாதவரோ புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. இந்த தொழில் பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் பாரு. ஸோ கொடுப்பவருடைய ராசி உங்களுடைய ராசிக்கு 6, 8ஆம் மட்டும் இருந்தால் கட்டாயமாக ஏற்றுக்கிறாதீங்க. இதுதான் முக்கியம். சிம்ம ராசிக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் அல்லது 8ஆம் இடத்து ராசியாக இருந்தால் எக்ஸாக்டாக அவங்க விஷயங்களை தயவு செய்து ஏற்றுக்கிறாதீங்க. அதான் புதுசாக வர்றவங்க, புதுசாக ஒரு பிஸ்னஸை கொடுக்காரு, புது வாய்ப்பை கொடுக்குறேன்னு சொல்லி வந்தாருன்னா உங்கள் ராசிக்கு 6, 8ஆக இருந்தால் தயவுசெய்து டாட்டா பாய் சியோ ஐ நோ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு மாதிரி எனக்கு தெரியும், நீ போயிட்டு வா, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. 30 நாள் கடந்து போயிடும், ஆட்டோமேட்டிக்காக அவனே வரமாட்டான். நீங்கள் அதை கேட்டுட்டு நடந்துட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், இன்று இல்லை என்றுமே நீ தான் எனக்கு அடிமைன்னு சொல்லி உங்களை லாக் பண்ணிடுவான். அது உங்களுக்கு கஷ்டம். ஓகேவா? ஸோ கவனமாக இருங்க, சிறப்படைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கேது ராசியில் உட்காந்துருக்காருங்க. காலைல எந்திரிச்சோன்னே விநாயகனை போற்றி, வினை தீர்ப்பவனை போற்றி, நீயே துணை அருளும் நீயே புரிவாய் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு விநாயகரை நினச்சிட்டு தொடங்குங்க. விநாயகரை முழுமையாக மனதார நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குனீங்கன்னா வெற்றிகள் உறுதி, மகிழ்ச்சிகள் உறுதி, மனமழுத்தம் இல்லாத வாழ்க்கை உறுதி என்பதை உறுதியாக சொல்லலாம்.